சுகுணா திவாகர், இப்போ முதல்ல எப்படி இவங்க ஆதரவு கேட்டாங்க அப்படின்னா, என்டிஏவில் யாருமே கொடுக்கல. முதல்ல அதிமுகவே ஆதரவு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொன்னப்ப இல்லை. அறிக்கை பூர்வமாக அறிக்கையாக நம்ம இங்கேயே பேசியிருக்கோம். திமுக கூட்டணி கட்சிகள் இடத்தில் தான் கேட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் சொன்னது மதசார்பற்ற அணிகளிடத்தில் ஆதரவு கேட்பதனால நாங்கள் கொடுக்குறோம்லாம் விளக்கம் சொல்லப்பட்டது. அப்படிதான் அறிக்கையெல்லாம் இருந்தது. அப்புறம் எல்லாரையும் போய் சந்திச்சாங்க. கான்ஷியஸாக சிவி சண்முகம் அவர்கள் தரப்பை சந்திக்கிறாங்க. அதற்கு முன்பு காலையில் தான் அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. சுவாமிநாதன் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் யாரோடையும் கூட்டணி இல்லை, நாங்கள் தாவேகாவை ஆதரிக்க போகிறோம், அதிமுக ஆட்சி மீண்டும் அமையணும், அப்படி ஒரு நிலைப்பாடு, கட்சியை பலப்படுத்தணும், அதுக்காக தாவேகாவை ஆதரிக்கணும்னு நிலைப்பாடு. இப்போ விஜய் அவர்கள் இவங்களை ஆதரிக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சு, இது என்ன கணக்கு சொல்லுது? அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னதில் ஒரு சிறு திருத்தம் என்னன்னா, தாவேக்காக்கு இப்போ 120 எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லை, 119 தான். ஏன்னா இப்போ இந்த திருப்பத்தூர் எம்எல்ஏ, தாவேக்கா எம்எல்ஏ நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அவர் மேல்முறையீடு போயிருக்காரு. ஒருவேளை நாளைக்கு அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததுன்னா அவர் அல்லது 119 தான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அமமுக வந்துருச்சு. அமமுக வந்து 120 கணக்கு வந்து அப்படி பார்த்தா 120 சொல்லலாம். ஆனா என்னன்னா, எனக்கு இந்த தேர்தல் முடிவுகள் வந்தப்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த சட்டமன்றத்தில் முதன்முறையாக ஒரு வலுவான 2 எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல ஜனநாயகத்திற்கான ஒரு அறிகுறியாக இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனால் இப்போ அதிமுகவில் நடைபெறக்கூடிய ஒரு விஷயங்கள்ங்கிறது ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குதுங்கிற பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி மேலே பல்வேறு விதமான விமர்சனங்கள், அவர் அரசு மீது, தனிப்பட்ட அரசியல் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் கூட நிச்சயமா இந்த தேர்தலில் அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் அதிகமாக உழைப்பை செலுத்தியது எடப்பாடி பழனிசாமி தான். அவங்க தோல்வி அடைந்திருக்கிறார்கள். 3வது இடத்து அவங்க தள்ளப்பட்டாலுமே கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின அந்த 21% வாக்கு அப்படிங்கிறத அதிமுக தக்க வைத்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறோம். அதிமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒன்று அவங்க திமுக 13 ஆண்டுகளும் கலைஞர் காலத்தில் எதிர்க்கட்சியாக இருந்திருக்காங்க. ஜெயலலிதா காலத்தில் 10 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. அதிமுக 5 ஆண்டுகளை தவிர எப்போதுமே எதிர்க்கட்சியாக இருந்தது கிடையாது. ஒரு முறை எதிர்க்கட்சியாக இருப்பாங்க, அடுத்த முறை ஆட்சிக்கு வந்துருவாங்க. வரலாற்றில் முதன்முறையாக அதிமுகவுக்கு 2வது டைமும் அவங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப அடுத்து எப்படி கொண்டு போகணும், தொடர் தோல்விகள் அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இப்ப அதிமுகங்கிற ஒரு கட்சிக்கான தேவை இனிமேல் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியே வருகிறது. ஏன்னா கிட்டத்தட்ட தாவேக்கா விஜய் அதை நிரப்பி விட்டார் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா பல விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க பதவியேற்பு உறுதிமொழியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பதவியேற்பு உறுதிமொழி திமுக உளமாற உறுதி ஏற்கிறேன் அப்படின்னு தான் எடுப்பாங்க. அதிமுகவினர் ஆண்டவன் மீது ஆணையாக அப்படின்னு எடுப்பாங்க. இப்ப சட்டமன்றத்தில் கூட திமுக உறுப்பினர்கள் ஈவன் அவங்க கடவுள் நம்பிக்கை இருந்தா கூட உளமாற உறுதி ஏற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த தனிநபர் வழிபாடு, ஜெயலலிதா மீதான ஒரு தனிநபர் வழிபாடு மாதிரி இப்ப விஜய்க்கு வந்துருச்சு. ஆண்டவன் சொல்லுகிற பொழுது அவரை கை கட்டி தான் அவங்க உறுதிமொழி எடுக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தோம்னா திமுகவுடைய முதல் பார்ப்பனர் அல்லாத அமைச்சரவையை 1967 அண்ணா அமைத்தார். அதற்கு பிறகு திமுக அமைச்சரவை முழுக்கவே ஒரு நான் பிராமின் மினிஸ்ட்ரியாக தான் இருந்ததுங்கிறத பார்க்கிறோம். ஜெயலலிதா காலகட்டத்தில் முதலாக கும்பகோணத்தில் ராமநாதன்கிற எம்எல்ஏ வெற்றி பெற வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதாவும் அப்புறமேல் மயிலாப்பூர்ல இதுல நடராஜும் அமைச்சரவையில் இருக்காங்க. எனக்கு விளக்கம்ன்றது, நீங்க அதிமுக திமுக இந்த அரசியல்ல அதிமுகவுக்கான ஒரு நெருக்கடி சூழலை சொல்றீங்க. நான் அப்படியே தலைப்பை இப்படி கோணத்தில் கேட்கிறேன். ஏன் விஜய் அவர்கள் சிவி சண்முகம் தரப்ப சந்திக்கிறார் என்ற இடம் இருக்குல்ல, அவர் நினைச்சிருந்தா தவிர்த்திருக்கலாம். இதற்கு முன்பு கடுமையான விமர்சனம் இருந்தது. பலரும் என்ன சொன்னாங்கன்னா, பாருங்க என்டிஏல இருந்து யாரையுமே கூப்பிடல, அதிமுகவில் இருந்தெல்லாம் அவர் ஆதரவை பெறமாட்டார் அப்படிலாம் சொல்லப்பட்டது. ஆனா இன்னைக்கு அந்த மூவ் நடந்திருக்குல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதான் இப்ப அதிமுகவினருக்கு என்னன்னா, அதிமுகங்கிற ஒரு கட்சிக்கான இருப்பு இருக்கு இல்லையா, அந்த இருப்பு இன்னைக்கு தேவையே இல்லை. அந்த இடத்த தாவேக்கா நிரப்பி விட்டது அப்படிங்கிறப்ப அதிமுக தொடர்ச்சியாக அது என்ன கேட்டா இவங்க கூட்டணியில மட்டும் இல்ல, அடுத்து நேரடியாக தாவேக்காவோட இணைவதற்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கு. இவங்க மீது பாஜகவோட நிலை இல்லையா? அது கண்டிப்பா இருக்கு. இப்ப அதுதான் இப்ப கேள்வி, அந்த இடம் யாரு? தமிழக வெற்றி கழகத்துக்கு தனிப்பெரும்பான்மை கிடைத்திருந்தா இந்த கேள்வியே வந்திருக்காது. அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிறப்ப அவங்க அதிமுக கூட்டணியில் யார்ட்டையுமே அவங்க கேட்கல. அவங்க ஒரு மதச்சார்பற்ற கட்சி, அதனாலதான் திமுக கூட்டணியில் ஜெயிச்சவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் காரணங்கள் சொல்லப்பட்டு இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஆதரவு அளிச்சாங்க. ஆனா நீங்க அப்பயே பாத்தீங்கன்னா அவங்க முதலாக அதிமுகவோட தான் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படிங்கிற தகவல் பின்னாடி வந்தது. அமமுகவோட அவங்க காமராஜ் கிட்ட கேட்டிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனா மற்ற கட்சிகளுக்கெல்லாம் நேரடியா அனுமதி, ஆதரவு கேட்ட அனுமதி கடிதமே கொடுத்தாங்க. சிபிஐ சிபிஎம் பிசிகாக்கெல்லாம் அவங்க அலுவலகத்தில் கொடுத்தாங்க. ஆனா அமமுகவில் தினகரன்ட்டையும் கொடுக்கல. காமராஜோட அவங்க திரைமறைவு பேச்சுவார்த்தை தான் நடத்தினாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப அவர் மறுத்தார். ஆனால் இன்னைக்கு சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் வாழ்க்கை இருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப அங்கேயே முரண்பாடு வந்துருச்சு. நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுகவோடையே நீங்க ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துறப்ப அங்கேயே மதச்சார்பின்மை என்பது ஒரு கேள்விக்குள்ளாகிற நிலைமை. அதனாலதான் முதல் நாள் இப்ப இடதுசாரிகள் விஜய்க்கு ஆதரவு அளித்த பொழுது நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொன்னாங்களே தவிர
திமுகவோட சேர்ந்து போராடுவோம்னு சொன்னா கூட நாங்க கூட்டணியில இருக்கோம், திமுக கூட்டணியில் தொடர்வோங்கிறது அவங்க சொல்லல. மறுநாள் விசிக தான் அதை சொல்லுகிறது. அப்புறம் இடதுசாரிங்க அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறது காரணம் என்ன, இவங்க அமமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நிலைமைக்கு வந்து. சரி, இப்ப இந்த அதிமுகவோடு திரு சி.வி. சண்முகம் தரப்போடு யாரு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க தெரியல. திடீர்னு விஜய் அவர்களே போறாங்கன்னா அதுக்கு முன்பு பேசப்பட்டிருக்கணும். நமக்கு கிடைக்கிற நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்னா லீமா ரோஸ் அவர்களோட பேட்டி தான், எங்களோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்றது தான். அப்போ விஜய் அவர்கள் ரொம்ப கான்சியஸாக தான் இவங்கள்ட்டேருந்து இருக்கணும்னா, இப்போ மாற்று முகாமில் சொன்னாங்கல்ல, அவங்க என்டிஏவில் யார்கிட்டையுமே கேட்கல, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, அதற்காக தான் நாங்கள் கொடுத்தோம். இப்போ அது என்ன ஆகுது? ரெண்டுமே ஒரு இடத்துல முரண்படுதே, ரெண்டு நிலைப்பாடும். இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று என்னன்னா, இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இடதுசாரிகள் விசிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துங்கிறது. ஏன்னா தொடர்ச்சியாகவே நம்ம பார்க்குறோம். ஒன்று நான் சொன்ன மாதிரி அமமுகவோட ஆதரவு, அதுக்கப்புறம் பதவியேற்பு அளவில் விஜய் பேசிய பேச்சுங்கிறது வந்து திமுக அதிமுக விமர்சித்ததுமே அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதுக்கு பிறகு அவர் வந்து எல்லா அரசியல் தலைவரும் சந்தித்தார். உண்மையிலே அது பாராட்டத்தக்கது. அதுக்கப்புறம் சரியா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு ஜோதிடரை வந்து அவர் நியமிக்கிறாங்கிறப்ப சிபிஎம்ல இருந்து கண்டன அறிக்கை வருகிறது. அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் அவர் வந்து கூட்டணி இந்த ஆட்சியை தொடர்வதுங்கிறது விஜய்க்கு வந்து சிக்கலாகவே இருக்கும். ஒருவேளை விசிக அமைச்சர்கள் இடம்பெறுமா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா இடதுசாரிகள் இடம்பெற மாட்டாங்கிறப்ப தொடர்ச்சியாக விமர்சனங்களை வைத்துக் கொண்டே தான் இவங்க ஆதரவு தந்துகிட்டே இருப்பாங்கிறது. தினந்தோறும் ஒரு போராட்டத்தை வந்து விஜய்க்கு சந்திக்க நேரிடும். அப்ப அவருக்கு கன்வீனியன்டான ஒரு விஷயங்கிறது அதிமுக கலந்து சி.வி. சண்முகம் வந்தாங்கன்னா அவரோட தொடர்றது தான் அவருக்கு கன்வீனியன்டான ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பாஜகவோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். பாஜகவோட நிலைமை என்னன்னா, காங்கிரஸ் கட்சி தாவேகாவோட கூட்டணியில இருக்குது. 1967 பிறகு முதல் முறையாக ஆளுங்கட்சியில வந்து காங்கிரஸ் அமர்ந்திருக்கிறப்ப தென் மாநிலங்கள்ல ஆந்திராவோட எல்லா இடங்களிலுமே காங்கிரஸ் இருக்கு. தெலுங்கானாவில் ஆட்சி, கர்நாடகாவில் ஆட்சி, கேரளாவில் ஆட்சியை பிடித்து விட்டார்கள். தமிழ்நாட்டிலையும் வந்து அமைச்சரவையில் காங்கிரஸ் வந்து இடம் பெற்று விட்டது. அப்படிங்கிறப்ப அப்ப வந்து காங்கிரஸ் வளர்கிறது. அடுத்த 2029 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வளர்வது பாஜக சிக்கல். இன்னும் சொல்ல போனா என்னன்னா, சமூக வலைதளத்தில் இப்ப மோடியோட ராகுல் காந்திக்கான ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டாங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சதுனால. இப்ப இதெல்லாம் வந்து கணக்கு போடக்கூடிய பாஜக என்னன்னா, விஜயை தன் பக்கம் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா சி.வி. சண்முகம் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவை வந்து விஜய்க்கு அணியில வந்து தள்ளி விட்டுட்டாங்கன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துறணும். விஜய்க்கும் என்னன்னா தொடர்ச்சியா வந்து இந்த ஆட்சியை வந்து நடத்தணும்னு சொன்னா இந்த வெளியில இருந்து இருக்கக்கூடிய ஆதரவு தொடர்ச்சியா விமர்சனபூர்வமான ஆதரவு கொடுக்கறதுங்கிறது விஜய்க்குமே ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு சூழலை சும்மா மேம்போக்கா சொல்லிக்கலாம். அவங்க பாஜக கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டாங்க, அதனாலதான் நாங்க வந்து ஆதரவு தெரிவித்திருக்கோம், அவங்களுடைய ஆதரவை வாங்கி கொண்டோம் அப்படின்னு சொன்னாலுமே கூட கண்டிப்பா வந்து அந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் தான். கிட்டத்தட்ட நீங்க 3 புள்ளி சுவாமிநாதன் சொல்றது தாவேகாவுக்கு ஒரு லாபம் தான், நீங்க சொல்றது விஜய் அவர்களுக்கு ஒரு பின்னடைவு, தாவேகா கூட்டணி கட்சிகள் இப்ப என்ன செய்ய போறாங்கன்ற ஒரு கேள்வி, பாஜகவுக்கு இது நெருக்கடியா போயிருக்கின்ற புள்ளிகளை தொற்றுறீங்க.